திருமண பந்தத்தை மீறிய, திருமண உறவை மீறிய மற்றவர்களோட உறவுல இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு ஒரு டைவர்ஸ் குடுத்துடுறாங்க. இந்த மாரி டைவர்ஸ் காப்பி எல்லாம் வாங்கிட்டு இவங்களும் போய் கோவால செட்டில் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அங்க ஒரு ஏதோ வேலைலாம் கிடைச்சு அவங்க போய் கோவால செட்டில் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னே இவங்களுக்கு தெரிய போறதில்ல அதுக்கப்புறம். அவர் எங்கேயோ போயிட்டாரு என்னமோ ஆயிடுச்சு. ஒரு 6, 7 இயர்ஸ் கழிச்சு இவங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கிடைச்சு ஒரு 7, 8 வருஷம் கழிச்சு, அவங்க கோவால ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த கமிஷன் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறாங்க. அப்ப அவங்களோட ஸ்டேட்டஸ் இருக்கும்ல. அவங்க சிங்கிள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ தான் அவங்க குடுத்துருக்காங்க. இப்ப ஏற்கனவே மேரிடு அண்ட் டைவர்ஸ்டு. அப்போ அந்த டைவர்ஸ்டுக்கான காப்பிய வந்து அவங்க ஃபர்னிஷ் பண்ணணும். அந்த காப்பிய கொண்டு போய் டைவர்ஸ் காப்பிய அவங்க ஃபர்னிஷ் பண்ணும்போது, கவர்ன்மெண்ட் அத வெரிஃபை பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு ஐபிசி படி அடல்ட்ரி அப்படிங்கிற ஒரு குற்றத்த நீங்க செஞ்சதா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.